ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறது பழமொழி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா இன்றைய சூழ்நிலையில இது பழமொழியாவே முடிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு ஏற்படுற பிறவி குறைபாடுல ஆரம்பிச்சு 50 வயசுக்கு மேலையும் விடாம துரத்துற கேன்சர் வரையிலும் இந்த உலகத்துல எல்லாருமே நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்துல மக்கள் தொகை பெருக்கத்தினால நோயாளிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதனால மருத்துவமனைகளோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஆனா நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம எல்லாருமே முதல்ல யோசிக்கிறது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போலாமா இல்ல தனியார் ஆஸ்பத்திரிக்கு போலாமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதற்கான விடையத்தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருவர், அவரோட பெயர் ராஜு, அவரோட மனைவி ராணி. இவங்க 2 பேரத்துக்கும் ஒரு 3 நாளா இருமல் சளி இருந்தது. அதனால ராஜு என்ன பண்ணாருன்னா, பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு போய் எனக்கு இருமல் சளி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதை சாப்பிட்ட ராணி அம்மாவுக்கு அன்னைக்கே இருமல் சளி நின்னு போச்சு. ஆனா ராஜுவுக்கு அது சரியாகல. அதனால என்ன பண்ணாரு, எனக்கு சரியாகல, அதனால நான் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வேலைக்கு போற அவசரத்துல பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க போய் டாக்டர் பாக்குறாரு. எத்தனை நாளா இருமல் சளின்னு டாக்டர் கேட்கிறாரு. எனக்கு 3 நாளா இருக்குங்க. மாத்திரை ஏதாவது போட்டீங்களா? ஆமா போட்டேன்னு சொல்லி மெடிக்கல் வாங்கினது கொடுக்குறாரு. இது பத்தாதுங்க, கூட ஒரு ஆன்டிபயோட்டிக் நான் எழுதி தரேன், ஒரு 3 நாள் நீங்க சாப்பிடுங்க, கண்டிப்பா சரியாயிடும் சொல்றாரு. இல்லைங்க, எனக்கு மாத்திரையெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு ஊசி போடுங்க, ஏன்னா நான் மாத்திரை சாப்பிட்டுட்டேன், எனக்கு சரியாகல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல அவரு ஊசி போட்டே ஆகணுங்கிற கட்டாயத்துல நம்ம ஆஸ்பத்திரி டாக்டர் என்ன சொல்றாரு, ஊசி எழுதி கொடுத்துறாரு. ஊசி போட்டதுக்கு அப்புறம் அவரு மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறாரு. ஆனா ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வந்த உடனே என்ன பண்றாரு, அந்த மாத்திரையை தூக்கி போட்டுறாரு. ஏன்னா கவர்மெண்ட்ல கொடுக்குற மாத்திரையெல்லாம் தரம் இல்லாதது, அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்பு சரியாகாது அப்படிங்கிற ஒரு அபரிவிதமான நம்பிக்கையினால அவர் மாத்திரையை தூக்கி போட்டுட்டு வந்துடுறாரு. அன்னைக்கு மதிய வரையிலும் நல்லா இருந்தது அந்த ஊசியோட எஃபெக்ட். அன்னைக்கு ஈவினிங் என்னாச்சு, திரும்பவும் சளி அதிகமாயிடுச்சு. நம்மளால என்ன பண்ணாரு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வேஸ்ட், வாங்க நம்ம பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு பக்கத்துல ஒரு கிளினிக் போறாரு. அவர் என்ன பண்றாரு, மாத்திரை ஏதாவது சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறாரு. இல்லைங்க, டாக்டர் மாத்திரை கொடுத்தாரு, எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலே அவர் மாத்திரையை தூக்கி போட்டார். இவர் என்ன பண்றாரு, திரும்ப ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு. திரும்பவும் அங்க கொடுத்த அதே ஆன்டிபயோட்டிக்க நம்ம கம்பெனி பேர்ல, பிராண்டடான பேர்ல ஒரு மாத்திரைகளை கொடுக்குறாரு. அதை வாங்கி நம்ம ராஜு சாப்பிடுறாரு. ஏன்னா காசு கொடுத்து வாங்கியிருக்காரு. காசு கொடுத்து வாங்கினதுனால 2 நாள் சாப்பிட்டாரு. ஆனா டாக்டர் எழுதி கொடுத்தது 5 நாளைக்கு. நம்ம ஆளுங்க எப்பவுமே 2 நாளைக்கு தான் மாத்திரை வாங்குவாங்க. 2 நாளைக்குங்கிறத விட 2 வேலைக்கு தான் வாங்குவாங்க. 2 வேலைக்கு மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு பரவாயில்லையா இருந்தது, மாத்திரையை விட்டுட்டாரு. அதே மாதிரி 2 நாள் ஆச்சு, திரும்பவும் சளி அதிகமாச்சு. ஆக மொத்தத்துல இவர் சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கல. ஆனா அவர் சொல்ற காரணம் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் கேட்கல, சின்ன பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் கேட்கல, எனக்கு பெரிய வியாதி வந்துருச்சு, நான் கண்டிப்பா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு நம்ம அந்த ஊர்லயே இருக்கிற மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க போன உடனே டாக்டர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு 1 வாரமா சளி இருக்கு, நீங்க மாத்திரை சாப்பிட்டேன்னு சொல்றீங்க, ஆனா சரியாகல, அதனால நம்ம சளி டெஸ்ட் ஒன்னும் ரத்த டெஸ்டும் எடுத்து பாத்திரலாம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சார்னு சொல்லிட்டு பில்ல கட்டிட்டு சளி டெஸ்டும் ரத்த டெஸ்டும் எடுத்து பாத்துறாரு. ஆனா ரிப்போர்ட் எல்லாமே நார்மல். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு மாத்திரையை கரெக்டா சாப்பிடல. அந்த டாக்டர் என்ன சொல்றாரு, நீங்க மாத்திரை 4 நாள் சாப்பிட்டா போதும், கண்டிப்பா சரியாயிரும் மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. ஒரு 4 நாளைக்கு மாத்திரை விடாம சரியா சாப்பிடுறாரு. உடனே அந்த வியாதி முற்றிலுமா சரியாயிடுச்சு. ஏன் உங்களுக்கு இந்த கதையை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலயே உங்களோட அனைத்து கேள்விகளுக்கான பதில் அடங்கியிருக்கு. ஆமாங்க, தனியார் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ட்ரீட்மெண்ட் ஒண்ணுதான். ஆனா நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிற விதத்தினாலதான் நம்மளோட உடல்நிலையில ஏற்படுற மாற்றங்களும் சரி, நம்ம கியூர் ஆகிற ரேட்டும் சரி, நம்ம டிஃபரன்ஸ் இருக்கு. சோ சிம்பிளா நீங்க யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, அங்க கூட்டம் அதிகமா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஸ்டாஃபோட எண்ணிக்கையும் கம்மியா இருக்கு. ஆனா அங்க எல்லாமே விலை மலிவா, உண்மையும் சொல்ல போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல விலையே இல்லாம சிகிச்சை அளிக்கப்படுது. அதனால நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்றது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, நம்ம வீட்டுல யாருக்காவது சளி காய்ச்சல் வருது அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போவோம். அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற முடியாத தாத்தா பாட்டிக்கு அவங்க போய் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம தனியார் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போனோம்னா ரொம்ப அதிகமா செலவாயிடும். ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போனோம்னா கண்டிப்பா அவங்க காப்பாத்தியும் கொடுப்பாங்க, அதே சமயம் செலவும் இல்லாமல் இருக்கும். ஆனா அதே நம்பிக்கை உங்களுக்கு, அதாவது நல்ல சூழ்நிலையில இருக்கிற நமக்கு வரும்போது நாம என்ன யோசிக்கிறோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க இருக்கிற கூட்டத்துல நாம வெயிட் பண்ணி டாக்டர் பார்க்கணும். ஆனா இவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா உடனே இவங்க டாக்டர் பாத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை விட பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் நாள் கணக்கா வெயிட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டாக்டர் பார்ப்பாங்க. ஆனா அது நீட்டா பாக்குறாங்க, இது கூட்டத்தில் பாக்குறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் ரூடா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
ஏன் மக்கள் அங்க போறீங்கல்ல, நாம யாராவது அவங்க கிட்ட பணிவா பேசுறோமா? இல்ல. நாம பணிவா பேசாதப்போ நம்ம அதையவே எப்படி அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு விஷயத்த யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போதுமான அளவு ஸ்டாப்ஸை கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நாம அமௌண்ட் டாக்டர்ஸ்க்கு கொடுக்குறோம். ஸோ அதுக்கு ஏத்த அளவுக்கு உங்களுக்கு செப்பரேட்டா ரூம் கொடுத்துட்றாங்க, செப்பரேட்டா நர்ஸ் கொடுத்துட்றாங்க. டாக்டர் 2-3 டைம் பார்த்துட்டு போறாரு. இதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயும் டாக்டர்ஸ் 2-3 டைம் ரவுண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஆனா அதை அவங்களுக்கு திருப்தியா இருக்காது. ஏன்னா 10-15 பேர் ஒரே வார்டுல பேஷண்டா இருப்பாங்க. இங்க தனி ரூம்ல இருப்பாங்க. ஆனா இங்க மக்களுக்கு செலவு அப்படிங்கிறது ஒரு பெரிய வித்தியாசமா தெரியல. ஏன்னா யாருக்கெல்லாம் முடியுதோ அவங்க எல்லாமே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு தரமான ட்ரீட்மெண்ட் எடுத்து உடம்பு சரி பண்ணிட்டு வந்துடுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம காய்ச்சல் வருது, காய்ச்சல் டெங்கு காலம் வருது. டெங்கு காய்ச்சல் அப்படின்னாவே ரொம்ப பயபக்தியோட நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் நோக்கி போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 2-3 பேர் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. ஆனா யாருமே அங்க எத்தனை பேர் ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியாது. 1000-2000 பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. அதுல 2-3 பேர் இறந்து போயிடுவாங்க. இதே நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10-20 பேர் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. 10-20 பேரும் கியூர் ஆகி வந்துடுவாங்க. அப்படியே அவங்க 1-2 பேர் இறந்து போனாலும் அந்த நியூஸ் வெளியில வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துமே அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த ஸ்டேட்டஸ காரணமா சொல்லி மக்கள் வெளியில சொல்ல மாட்டாங்க. இதை பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பதிலாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த டெத் ஆயிருந்தது அப்படின்னா உடனே அதை பப்ளிசிட்டி பண்ணிடுவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாகட்டும் சரி, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சரி, ட்ரீட்மெண்ட் ஒண்ணுதான். ஆனா நம்ம அதை அப்ரோச் பண்ற விதம் மட்டும்தான் வேற. நாம சரியான முறையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது பிரைவேட் ஹாஸ்பிட்டலையோ அப்ரோச் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பா தரமான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இந்தியாவில இருக்கிறது சரி, தமிழ்நாட்டில் இருக்கிறதும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களும் அதே MBBS முடிச்ச டாக்டர்ஸ் தான். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றவங்களும் அதே MBBS முடிச்சு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணிட்டு வர டாக்டர்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாருமே படிச்சது தமிழ்நாடு அண்ட் இந்தியாவில இருக்கிற காலேஜஸ்ல தான், ஒரே ஸ்டாண்டர்டா தான் வெளியில வராங்க. ஆனா மக்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்களை நாங்களே அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க டாக்டர்ஸை நல்ல விதமா அப்ரோச் பண்ணீங்க, அதே மாதிரி கொஞ்சம் மக்களும் அனுசரிச்சு நேர்மையான ஒரு பாதையில போகணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் எப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அதே மாதிரி டாக்டர் கார்டு வெயிட் பண்றீங்களோ அதே மாதிரி டாக்டர் ஏதாவது டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா பாக்குறீங்க. டேப்லெட் 3 நாள் 4 நாள் சாப்பிடணும்னு சொன்னா சாப்பிடுறீங்க. அதே மாதிரி என்ன அட்வைஸ் சொன்னாலும் அதை கேட்கறீங்க. ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அதே டாக்டர் சொல்ற அட்வைஸையோ அவங்க பண்ணணும்னு சொல்ற டெஸ்டையோ கேட்க மாட்டேங்கிறீங்க? இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும்னு சொல்லி நாம ஏன் கட்டாயப்படுத்தணும்? அவங்க கொடுக்குற மாத்திரையை நாம ஏன் எடுத்து குப்பியில போட்டுட்டு போகணும்? இல்லையே, நீங்க உங்களோட நம்பிக்கையை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேலேயும் வைங்க. எப்படி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மேல வைக்கிற நம்பிக்கையை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேல வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பா உங்களோட நோயிலிருந்து முற்றிலுமா நீங்க விடைபெறலாம். சோ மருத்துவம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து மட்டும்தான் வித்தியாசம் இருக்கு. சோ இதுல இருந்து உங்களுக்கான கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.